எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கு. அதிமுக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நான் உண்மையை சொன்னா நான் உண்மையெல்லாம் சொன்னா எடப்பாடி உள்ள போயிடுவாருன்னு இப்போ ஓபிஎஸ் சொல்றாரு. இவர் உடனே சொல்றாரு, இல்ல நான் உண்மையை சொன்னா அவர் தான் உள்ள போயிடுவாருன்னு மாத்தி சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருக்குள்ள போட்டி, யார் முதல்ல உள்ள போறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே உள்ள போனாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. அதிமுக காரனுக்கு பெரிய பிரச்சனையே யார் காலை யார் எப்போ வாரி விடுவாங்கிறது தான். அவங்களுக்கு தேவை ரெண்டு கால் தான். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அந்த அம்மா காலில் விழுந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் திரு ஓபிஎஸ் காலில் விழுந்து விட்டார். அப்புறம் சசிகலாமா காலில் கொஞ்ச நாள் விழுந்தாங்க. அப்புறம் அந்த அம்மா காலையை வாரி விட்டாங்க. பச்சையாக கேட்டார், நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கணுன்னு கேட்டார். யார்? திரு எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் கூட இந்த ஓபிஎஸ் காலையை வாரி விட்டார். மக்கள் பிரச்சனை பற்றி அவங்களுக்கு எந்த நேரத்திலையும் கவலை இருந்ததே கிடையாது. சமீபத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கூட்டத்தில் ஒத்துக்கிட்டார், ஆமாம் நான் மக்களை பார்த்தெல்லாம் முதலமைச்சர் ஆகலை, நான் தவழ்ந்து தான் காலு உள்ள பிடிச்சி தான் முதலமைச்சர் ஆனேன்னு அவரே ஒத்துக்கிட்டார். அது மட்டும் இல்லை, அதிமுக பொதுக்குழுன்னு ஒரு நிகழ்ச்சியை திரு எடப்பாடி பழனிசாமி கடந்த மாதம் நடத்தினார். அதில் என்ன விமர்சனம் செஞ்சு பேசியிருக்காரு. அதாவது அதிமுக மதுரை மாநாட்டை நான் விமர்சித்தேன். பார்ப்பவர்கள்லாம் அஞ்சுற அளவுக்கு அந்த மாநாடு நடந்துச்சு. ஆனால் உதயநிதி அந்த மாநாட்டை விமர்சிக்கிறாருன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறார். உண்மைதான். பார்க்குறவங்கெல்லாம் அந்த மாநாட்டில் போட்ட புளி சாதம் தக்காளி சாதத்தை பார்த்து பயந்து அஞ்சு ஓடி போனாங்க. அதனால தான் அவரே சொல்கிறாரு, அந்த மாநாட்டை பார்த்து எல்லாருமே பயந்தாங்கன்னு. ஒரு மாநாடு எப்படி நடத்தக்கூடாதுன்னு நீங்கள் நடத்தினது தான் உங்களுடைய மதுரை மாநாடு. ஆனால் ஒரு மாநாடு எப்படி நடத்தணும்னு நாங்கள் வர 21ஆம் தேதி சேலத்தில் இளைஞரணி மாநாட்டை நாங்கள் நடத்தி காட்டுறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.